சூப்பர் ஓவரில் த்ரில் வெற்றி, இலங்கையை கிளீன் ஸ்வீப் செய்தது இந்தியா. ஐயோ ஆள விடுங்கப்பா, கிரிக்கெட் என்றாலே எனக்கு அலர்ஜி என்று கூறுபவர்கள் கூட நேற்று பல்லக்கேவில் நடைபெற்ற இந்தியா இலங்கை இடையிலான இறுதி T20 போட்டியை பார்த்திருந்தால் அவர்களும் கிரிக்கெட் விளையாட்டிற்கு பரம விசிறியாக மாறியிருப்பார்கள். இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 T20 மற்றும் 3 ஒருநாள் தொடரில் ஆடுகிறது. முதல் 2 T20 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை வென்ற நிலையில் இன்று நடைபெற்ற 3வது போட்டி ஒரு சம்பிரதாயமாகவே இருந்தது. டாஸ் வென்ற இலங்கை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. ஜெய்ஸ்வால் மற்றும் சுப்மன் கில் துவக்க வீரர்களாக ஆட்டத்தை துவங்கினர். 2வது ஓவரிலேயே ஜெய்ஸ்வால் தீக்ஷனா பந்தில் LBW ஆகி வெளியேறினார். அடுத்து வந்த சஞ்சு சாம்சன் இந்த போட்டியிலாவது முழு திறனையும் வெளிப்படுத்துவார் என்று நம்பிய ரசிகர்களுக்கு விக்ரமசிங்கே பந்தில் ஹசராங்காவிடம் கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆகி அதிர்ச்சியை கொடுத்தார். தொடர்ந்து வந்த ஆபத் பாந்தவன் ரிங்கு சிங்கும் ஒரு ரன்னில் தீக்ஷனா பந்தில் வெளியேறினார். எல்லாத்தையும் கேப்டன் சூரியகுமார் பார்த்துக்குவார் என்ற ரசிகர்கள் மனதில் தேற்றிக் கொண்டிருந்த போது ஸ்கை பெர்னாண்டோ பந்தில் ஹசராங்கவிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இதனால் இந்தியா 30 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. சிவம் தூபேவும் 13 ரன்களில் வெளியேறினார். எதிர்முனையில் நிதானமாக ஆடிக்கொண்டிருந்த கில் 39 ரன் எடுத்திருந்த போது ஹசராங்கா பந்தில் ஸ்டம்பிங் மூலம் அவுட் ஆனார். பின்கள வீரர்கள் ரியான் பராக் மற்றும் வாஷிங்டன் சுந்தரின் நிதானமான ஆட்டத்தால் இந்தியா 9 விக்கெட்டுகளை இழந்து 137 ரன்களை சேர்த்தது. இலங்கை அணி சார்பில் தீக்ஷனே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். அடுத்து எளிதான இலக்கை சேஸ் செய்ய நிசாங்கா மற்றும் குஷால் மெண்டிஸ் ஆட்டத்தை தொடங்கினர். அணியின் எண்ணிக்கை 58 இருந்தபோது நிசாங்கா பிஷனாய் பந்தில் பராக்கிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். குஷால் ஃபெராரே அதிரடியாக விளையாடினார். இதனால் இலங்கை அணி எளிதாக வெற்றி பெறும் நிலையில் இருந்தது. அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் கேப்டன் சூர்யா ரிங்கு சிங்கை பந்து வீச அழைத்தார். அதற்கு கைமேல் பலன் கிடைப்பது போல் 46 ரன்கள் எடுத்து அதிரடியாக விளையாடி கொண்டிருந்த குஷால் ஃபெராரே விக்கெட்டை சாய்த்து ஆட்டத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தினார். அடுத்த ஓவரிலேயே குஷால் மெண்டிஸ் 43 ரன்களில் பிஷனாய் பந்தில் வெளியேற ஆட்டத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. ஒரு கட்டத்தில் இந்த போட்டி தென்னாப்பிரிக்காவுடன் நடைபெற்ற இறுதிப் போட்டியை நினைவுபடுத்தியது. வாஷிங்டன் சுந்தர் ஹசராங்கா மற்றும் அசலாங்கா விக்கெட்டை சாய்த்து இலங்கைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தினார். கடைசி ஓவரில் 6 பந்துகளில் 6 ரன்கள் மட்டுமே இலங்கைக்கு தேவைப்பட்ட நிலையில் கேப்டன் சூர்யா பந்து வீசி 2 விக்கெட்டுகளை எடுத்து ஆட்டத்தின் போக்கை மாற்றினார். கடைசி பந்தில் 3 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 2 ரன்களை மட்டுமே எடுத்து 137 ரன்களை சேர்த்தது இலங்கை. இதனால் போட்டி டை ஆகி சூப்பர் ஓவருக்கு சென்றது. சூப்பர் ஓவரில் வாஷிங்டன் சுந்தர் நேர்த்தியாக பந்து வீசி 2 விக்கெட்டுகளை சாய்த்து 2 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார். இதனால் 3 ரன் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் முதல் பந்தை எதிர்கொண்ட ஸ்கை சூர்யா பவுண்டரி அடித்து இந்தியாவுக்கு வெற்றியை தேடித்தந்தார். தோல்வியின் விளிம்பில் இருந்தபோது மீண்டு இந்தியா வென்றதை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இதன் மூலம் 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை கிளீன் ஸ்வீப் செய்தது இந்தியா. ஆட்ட நாயகனாக வாஷிங்டன் சுந்தரும் தொடர் நாயகனாக கேப்டன் சூர்யாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்.